கையாளுகிறாருங்கிறது தான் உண்மை. ஏன்னா இன்றைக்கு கூட அவருடைய அறிக்கையை நானும் பார்த்தேன். அதுலயுமே அவர் யாரையும் குற்றம் சொல்லணுங்கிறது இல்லை. வருங்காலத்தில் இது போன்ற ஒன்று நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பொறுப்புணர்வு தான் அதுல தெரியுது. அதனால எனக்கு என்னமோ முதல்வர் அவர்களுக்கு திரு விஜய் அவர்களையோ மற்றவர்களையோ கைது செய்துதான் இதுல பழி தீர்க்கணுங்கிற எண்ணம் இருப்பது தெரியல. இப்படிலாம் திரு ஆனந்த் அவர்கள், அவர் அந்த பையன் பேர் என்ன, இன்னொருத்தர் அவர் கூட பெயில், நிர்மல் குமார், ஈவன் ஆதவ் அர்ஜுனா அவர் ட்விட்டர் போட்டு அவர் எடுத்தது, இதெல்லாம் அவங்களுடைய பொறுப்பற்ற தன்மையை தான் காமிக்குது. திரு ஆதவ் அர்ஜுனா இருக்கட்டும், அவங்க கோர்ட்ல அவங்க வழக்கறிஞர்கள் வாதாடி விட்டு வெளியில் பேசியது எல்லாமே உண்மையிலேயே அதை பாக்குறப்ப நிச்சயம் எப்படி உயர் நீதிமன்றம் எல்லாம் ஏத்துக்குன்னு தெரியல. ஏன்னா கொடிய மரணங்கள் நடந்திருக்கு. இதுல யாருமே பொறுப்பேற்க முடியாதுன்னா அவர்கள் மேல குற்றச்சாட்டுகளை இவங்க கொலை செய்தாலும் இல்ல, கவனக்குறைவாலும் நடந்துச்சுதான் எல்லாருமே சொல்றோம். எல்லாருக்கும் தெரியும். யாரோ ஒரு சிலர் தவறா பேசுறாங்களே தவிர இன்னொன்னு சதி பண்ணிருக்காங்க. அதுல சதிக்கே வேலை இல்லை. இது அப்படி சொன்னா விதியோட சதிதான். அதான் நண்பர், நெருங்கிய நண்பர் அண்ணாமலை இந்த கரூர் துயர சம்பவத்தில் அவர் பேசியது கூட எனக்கு வருத்தம் அளிக்கிறது. உறுதியாக அவர்கிட்ட நான் சொல்லுவேன், நான் பேசல 2 மணி நேரம், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால நான் கோல்டு, சோர் த்ரோட்டு, காஃப்லாம் இருந்ததுனால நான் அவர்கிட்ட பேச முடியல. அவரிடமே நான் சொல்லுவேன். ஆனா அவருடைய ஸ்டேச்சருக்கு இவர் இப்படிலாம் பேசுறது எனக்குமே ஒரு நண்பரா வருத்தம் அளிக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.